அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து திருமணம் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டு வந்த ஜாதகம் வந்துட்டு இருக்குது. திருமணம் மட்டும் இல்லைங்க, அரசு வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் கேட்டாரு. எந்த மாதிரி நேரத்தில் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் லக்ன அவயோகர் என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகம் வந்து நல்ல ஒரு உதாரண ஜாதகம் வந்துட்டு இருக்குது. மிதுன லக்னம், மீதி உள்ள கிரக நிலைகளை கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்தில் வந்து சுக்கிர தசை ஆரம்பிச்சிடுச்சு. சுக்கிர தசை சுய புத்தி வந்து பேய்கிட்டு இருக்குது. இதன் அடிப்படையில் 5ஆம் இடத்துல சுக்கிர திசையில் சுய புத்தி நடக்கிறது. இந்த லக்னத்துக்கு 5க்கும் 12க்கும் அதிபதி லக்ன யோகர் 5ஆம் வீட்டில் உட்காந்து தசை நடத்துறது. கிட்டத்தட்ட தேய்பிரை துவிதியை திதி பௌர்ணமியை விட்டு கொஞ்சம் விலகின சந்திரன் தான், நல்ல ஒளிபுறந்திய சந்திரனா இருக்காரு. அவருடைய அதியோகத்திலையும் சுக்கிரன் இருக்கிறது வந்து ஒரு யோகமான ஜாதகம். அதே நேரத்தில் அவர் தசாபுத்திகளும் நடத்துறாருல, சுக்கிரனின் காரகத்துவங்கள் சுபத்துவமாக இருந்து நடத்துறதுனால செவ்வாய் வந்து 28 டிகிரி, சுக்கிரன் 12 டிகிரி. செவ்வாயால் பெருசாக டிஸ்டர்ப் ஆகலை. செவ்வாய் வந்து இணைஞ்சிருந்தாங்கன்னா அது வந்து பிறகு மங்கள யோகமாக தான் செயல்படும். என்ன இருந்தாலும் மிதுன லக்னங்கிற அடிப்படையில் செவ்வாயோட வீடுகள், செவ்வாயோட தொடர்புகள் வந்து ஒரு இக்கனாவை வைக்கும்ல, அதனால அந்த விதத்திலையும் இதில் வந்து தொடர்பு படுத்தாம தான் அவர் இருக்காருங்கிற கணிதம் அந்த பாயிண்டை சொன்னேன். புதனும் பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச அதிநண்பர் வீட்டில் அவரும் வந்து சந்திர அதியோகத்தில் இருக்காரு. புதன் 13 டிகிரி, ராகு 25 டிகிரி, 12 டிகிரி விலகின நிலைமையில் இருக்காரு. லக்னத்துக்கு வந்து சுவர்கள் தொடர்பு இல்லை, அதே நேரத்தில் பாவிகள் தொடர்பு இல்லை. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே சுக்கிரதசை தாங்க நடக்குது. வீடு, காரு, வாகனம், சொகுசு பொருட்கள், திருமணம், தாம்பத்திய சுகம், குழந்தை 5ஆம் அதிபதியில் குழந்தை எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. நல்லா இருப்பீங்க, திருமணம்லாம் வேகமாக நடந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னேன் அவருக்கு வந்து இந்த மாதிரி வீடு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படின்னு. ஆமாங்க, வீடு வந்து சுக்கிரதசை ஆரம்பித்தோடனே அப்பா வந்து ஒரு வீடு வந்து என் பேரில் எழுதி கொடுத்துட்டாங்க, வீடு கிடச்சிட்டுனாங்க. இருந்தாலும் உங்களோட சுய சம்பாத்தியத்திலே வீடு, கார்லாம் வாங்க முடியும். சுக்கிரதிசை எந்த விதத்திலையும் நெகட்டிவ் செய்யாது. உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கும், நல்லா தாங்க இருப்பீங்க. சுக்கிரதிசையிலலாம் நல்லா தான் இருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப் கேட்டார், கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்குங்க. 20 வருஷம் நல்ல தசாபுத்திகள் நடக்க போகுது. அதாவது 20 வருடம் நல்ல தசாபுத்தி நடக்க போகுது. அதுக்கப்புறம் வர்ற சூரிய திசையும் பார்த்தீங்கன்னா சூரியன் 1 டிகிரி, சனி 24 டிகிரி, பெரிய அளவில் வந்து டிஸ்டர்ப் ஆகாத தசை தான். குறைஞ்சது 20 வருஷம் நல்ல தசாபுத்திகள் நடக்கும்போது கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். உங்களுக்கு வந்து நல்ல தசை தான். 5ஆம் அதிபதி தசை அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய தசை. உங்களுக்கு வந்து அவர் நடத்துறாரு, சுய புத்தியிலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாங்க, வேலை கிடைச்சது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையாக பார்க்க சொன்னேன். ஏன்னா 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னா அவரும் அதை தான் சொன்னார். எனக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையில் விருப்பம் இல்லைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் தான் விருப்பம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சதுங்க. ஆனால் அவருக்கும் வந்து புதன் வலுத்திருக்கு பார்த்தீங்களா, ஜோதிடம் நல்லா தெரியுது. சுக்கிரதசை சுய புத்தியில் செவ்வாய் அந்தாரம், அதாவது மிதுன லக்னத்துக்கு வரக்கூடாது செவ்வாய் அந்தாரத்தில் நான் வந்து வேலையை விட்டுட்டேங்க அப்படின்னாரு. எனக்கே அதிர்ச்சி ஆகிட்டு. என்னங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் நல்ல டீசெண்டான சம்பளம் தாங்க. ஒரு இதில் விட்டுட்டேன், மன உளைச்சலில் விட்டுட்டேன். அதாவது போய் வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரு, அதே மாதிரி வாடகைக்கு இருந்த இடங்கள்ல வந்து பெட்ரோலை திருடிட்டாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள்ல நான் வேலையை விட்டுட்டேன்னாரு. வேலை கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம், இந்த மாதிரி வேலையை விடலாமாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க. ஜென்மசனி வேற நடந்துட்டு இருக்குதாங்க. ஜென்மசனி வேற நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, வேலை வந்து கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி விலகினதுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல வேலைகளை கொடுப்பாரு. கட்டாயம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கவர்மெண்ட் வேலையில் வந்து நீங்கள் இருக்க முடியுங்க. நல்லபடியாகவே உங்கள் வாழ்க்கை அமையும். மெயின் காரணம் வந்து தசாநாதன் வந்து சூப்பராக தசை நடத்துறதுனால நல்லா தான் இருப்பீங்க. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, நல்ல ஜாதகம் தான். இப்போ இந்த ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு 12ல் மறைஞ்சு 5ல் உட்காந்து 11ஆம் வீட்டோட தான் தொடர்பில் இருக்காரு. என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடாத கிரகங்கிறதுனால அவரோட அந்தாரத்தில் எந்த மாதிரி ஒரு வேலை, கவர்மெண்ட் ஜாப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு எவ்வளோ பெரிய ஒரு ஜாப்பு, அதை விட வச்சிருக்காருன்னா இதுதான் பாவ கிரகங்கள். பாவ கிரகங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் நம்மளுக்கு கொடுக்க பார்க்கும். என்ன இருந்தாலும் தசாபுத்தி நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னொரு வேலை கிடைக்கும், அதையாவது காப்பாற்றிக்கோங்க. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையே ட்ரை பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல குரு உட்காந்து 12ஆம் இடம் வலுத்து இருக்குது. இந்த மாதிரி வேலைகள் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க. அதே நேரத்தில் ராகு சிம்மத்தில் உட்காந்துருக்கிறது அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வேலைகளை கொடுப்பாருங்க. நானும் அதெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. IAS IPS மாதிரிலாம் எதிர்பார்க்காத அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண வேலையில் தாங்க நானும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா குரூப் 4 எழுதுங்க அப்படின்னா நானும் அந்த மாதிரி வேலையில் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டும் அந்த மாதிரி ஒரு வேலை தான் கிடச்சிது, விட்டுட்டேன். இனிமேலாவது வந்து நான் கவனமாக இருந்துக்கிறேன். என்ன இருந்தாலும் ஜென்மசனி நடந்துட்டு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு சாதகம் இல்லாத அந்தாரம், அதாவது செவ்வாய் அந்தாரத்திலே இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு. அதே நேரத்தில் தசாநாதன் வந்து 5ஆம் அதிபதியாகி 5ஆம் இடத்துல கோணத்தில் இயற்கை சுபராகி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கட்டாயம் வந்து நீண்ட கால தசை நடத்துகிறவங்கிறதுனால
நல்லாவே இருப்பீங்க. திருமண வாழ்க்கையில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். ஜென்மசனி விலகிற வரைக்கும் கொஞ்சம் போராட்டம் இருக்குங்க. கட்டாயம் உங்க ஏஜுக்கு ஏற்ற போராட்டம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேலையை விட்டது எவ்வளவு பெரிய மன உளைச்சல், இதுவே வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுங்க. இந்த மன உளைச்சலை உங்களுக்கு கொடுக்கணுங்கிற கண்டிதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவர் ஏற்படுத்தி இருக்காரு. கட்டாயம் வந்து முயற்சி பண்ணுங்க. இப்போ நீங்க பண்ற முயற்சி ஜென்மசனி விலகிறதுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.